நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னைக்கோ நீங்க விட்டு போன சுவாசம் இந்த காற்றோட கலந்திருக்கு, உங்களுக்காக காத்திருக்கு. இப்ப நடக்கிறது, நடக்க போறது எல்லாம் அவன் செயல். மன நிம்மதிக்காக பிரார்த்திப்போம். ஜெயந்தி, வாமா போலாம். வாமா வா.
வேணும்? சாமி, உங்களை ஒண்ணு கேட்கலாமா? தாராளமா. இந்த ஆசிரமத்துக்கு வர எல்லார பத்தியும் அவங்க வாழ்க்கையை பத்தியும் உங்களுக்கு தெரியுமா? எல்லாரோட வாழ்க்கையையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது ஒருத்தன்தான், கடவுள். உங்களுக்கு யாரை பத்தி தெரிஞ்சுக்கணும்? மணிபாரதி. மணிபாரதி மனிதர்களோட யதார்த்தங்களை பதிவு செய்யக்கூடிய ஒரு எழுத்தாளன். நிறைய பேரோட வாழ்க்கையை பார்த்து பழகி அவங்களுடைய வேதனையை எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளனுடைய மனசுக்குள்ளேயும் அமைதி வேணும்ல. அந்த அமைதியை தேடித்தான் எப்பவாவது இங்க வருவார். உங்களுக்கு மணிபாரதியை தெரியுமா? தெரியும், ஆனா அவ்வளவா பழக்கம் கிடையாது. வெளியே அவர் மாதிரி ஒருத்தர் பார்த்தேன், அது அவர்தானான்னு சந்தேகம் வந்துச்சு. அதான் சுவாமி கிட்ட கேட்கலான்னு. நான் வேணும்னா மணிபாரதியை உங்களுக்கு அறிமுகப்படுத்தட்டுமா? வேண்டாம் சாமி, உங்களுக்கு அந்த தொந்தரவு வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். அதான் உங்க இஷ்டம்னா அப்படியே செய்யுங்க. ஜெயந்தி, எங்க போற நீ? பிரார்த்தனைக்குப்பா. ஜெயந்தி, நம்ம உடனே இங்கிருந்து போயாகணும். ஆமா ஜெயந்தி, உடனே ஊருக்கு கிளம்புறோம். என்னப்பா சொல்றீங்க? ஆசிரமத்துல ஒரு வாரம் இருக்கலான்னு கூட்டிட்டு வந்துட்டு வந்த அன்னைக்கே கிளம்பலான்னு சொல்றீங்க, என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, உடம்பு சரியாயில்லாத மாதிரி ஃபீல் பண்றேன். கொஞ்சம் ஊருக்கு போய் டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிட்டா பெட்டர்னு தோணுது. அப்பா, இங்கே டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துடல வாங்க. டாக்டர் எதுக்குமா பார்க்கணும்? எதுக்கா டாக்டர் பார்க்கணும்? ஆர் யூ ஆல் ரைட் பா? இப்பதானே டாக்டர் போய் பார்த்துட்டு வரணும்னு சொன்னீங்க. சொன்னேம்மா, இருந்தாலும் இங்கே டாக்டர் பார்க்க வேண்டாம், நம்ம ஊருக்கு போய் ஃபேமிலி டாக்டர் செக்அப் பண்ணிட்டா பெட்டர்னு தோணுது. அதோட உங்க அம்மாவுக்கு எதுவும் உடம்பு சரியில்லைன்னு மனசுக்கு படுதும்மா. அப்பா, ஒரு வாரம் நிம்மதியா ஆசிரமத்துல இருக்கலாம்னு எனக்கு தைரியம் சொல்லிட்டு இப்ப நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, என்னாச்சு உங்களுக்கு? உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா. அது மட்டும் இல்ல ஜெயந்தி, இங்க இப்போ இங்க என் உயிரை குடிக்கிற யமன்
நாலா பக்கத்துல இருந்து எங்கிட்ட வரா மாதிரியே எனக்கு தோணுது ஜெயந்தி. வாட்ஸ் ராங் வித் யூப்பா? எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? இது பாருங்க, டாக்டர் உங்களுக்கு சொல்லிருக்காரு, நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏற்கனவே ஒரு அட்டாக் வந்திருக்கு. வாங்க போலாம். எங்க ஊருக்கு தானே? ஊருக்கு இல்ல, ரூமுக்கு வாங்க. பேசாம வாங்கப்பா. நீங்க எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? இல்லம்மா, என்னவோ மனசு சரியில்லை, அவ்வளவுதான். அப்பா, யூர் ஆல் ரைட். யூர் an army man. தேவையில்லாம பயப்படாதீங்க. ரூம்ல வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். எனக்கு சரியாகாதுமா, நம்ம ஊருக்கே போயிடலாமா ப்ளீஸ். அப்பா, என்னப்பா? வாங்க, அம்மா கூப்பிட்டு போன்ல பேசுங்க, எல்லாம் சரியாயிடும். ஜெயந்தி, நான் சொல்றது புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேம்மா. நீங்க ரெஸ்ட் எடுங்கப்பா. வாங்க, மேபி யூ ஆர் டயர்ட். ஓகே, கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்கப்பா. உட்காருங்க. ப்ளீஸ் ரிலாக்ஸ் பா. படுத்துக்கங்க, சொன்னா கேளுங்க. படுங்க. கண்ணாடி கொடுங்க. இப்ப வந்துடுறேன்ப்பா. ஜெயந்தி, ஜெயந்தி, எங்க போற நீ? என்னப்பா? சுடு தண்ணி எடுத்துட்டு வர போறேன். ஜெயந்தி, நீ ஆசிரமத்து பக்கம் போலியே? அப்ப நான் இங்க பக்கத்துல தான் போறேன். ஜஸ்ட் 2 minutesல வந்துருவேன். ரிலாக்ஸ். ஓகே? பக்கத்துல தானா? ஜஸ்ட் பக்கத்துல தான் போறேன். ஓகே? ரிலாக்ஸ். சீக்கிரம். Want to lie down? இல்ல, நீ சீக்கிரம் வந்துருமா, நான் படுத்துக்கிறேன். சொல்லுங்க சார், ஆசிரமத்துக்கு நல்லபடியா போய் சேர்ந்துட்டீங்களா? நல்லபடியா வந்து சேர்ந்துட்டு வந்தானா? ஆனா இங்க நல்லபடியா இருக்க முடியாது போல இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? அங்க போய் ஜெயந்திக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல தானா, ஜெயந்திக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. பிரச்சனை போற இப்ப எனக்கு தான். என்ன சார், நீங்க ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. இத பாருங்க, என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்க, நாம சமாளிப்போம். தானா, எந்த முகத்தை வாழ்க்கையில நான் மறுபடியும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சேனோ அந்த முகத்தை இங்க எந்த பக்கம் திரும்பினாலும் பார்க்க வேண்டியிருக்கு. யாருடைய முகம்? ஷாலினியோட அப்பா. என்ன சார் சொல்றீங்க? மணிபாரதியா? அவனே தான் தானா. அந்த மணிபாரதி இந்த ஆசிரமத்துல தான் இருக்கான். பண்ண பாவத்துக்கு நிம்மதி தேடி போறதுக்கு அவனுக்கு வேற இடம் கிடைக்கல போல இருக்கு. ஆமா சார், ஜெயந்தியும் அவனும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்களா? இல்ல தானா, இது வரைக்கும் நல்ல காலம் பார்த்துக்கல. இருந்தாலும் எங்கேயாவது அவங்க பார்த்துக்க போறாங்களே என்னதான். ஜெயந்தியை நான் உடனே ஊருக்கு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு இருக்கேன், அவ ஒத்துக்க மாட்டேங்கிறா. கஷ்டமான விஷயம் தான் சார். மனநிலைமை பாதிச்சு நிம்மதிக்காக ஆசிரமத்துக்கு போயிருக்கிற ஜெயந்திக்கு மணிபாரதி அங்க இருக்கான்னு தெரிஞ்சு ஒருவேளை அவங்க 2 பேரும் சந்திச்சுட்டாங்கன்னா அவங்க மனநிலைமை இன்னும் பாதிக்கப்படும் சார். நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கேர்ஃபுல்லா இருக்கணும் சார். பார்த்துக்கிறேன் தானா. இருந்தாலும் அந்த மணிபாரதியை பார்த்ததுல இருந்து என் மனசு தீயா எரிஞ்சிட்டு இருக்கு. சார், முதல்ல நீங்க அங்கிருந்து கிளம்பி வந்துருங்க சார். வந்துருங்க. என்னப்பா, என்ன பண்றீங்க?
ஒண்ணு இல்லம்மா, அம்மாவுக்கு லைட் ட்ரை உட்காருங்க. பண்ணிட்டு இருந்தேன். படுத்துக்க சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உட்காருங்க, காஃபி குடிங்க. இந்தாங்க குடிங்க. காஃபி ஆறிட போகுது, சீக்கிரம் குடிங்க. ஹலோ அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். அப்பா உங்ககிட்ட பேசணும் சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு நிமிஷம் இரு. அப்பா, அம்மாட்ட பேசுறேன். அப்புறம் பேசுறேன். அம்மா, அப்பா காஃபி சாப்பிட்டுட்டு இருக்காரு, சாப்பிட்டுட்டு கூப்பிடுவாரு. ஓகே? விக்கி எப்படிடா இருக்கா? இப்ப பரவாயில்ல, ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டான். டேய், அவன் இன்னும் ரேவதியை மறக்கவே இல்லை மச்சான். நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், கேட்குற மாதிரி தெரியலடா மச்சான். சும்மாவா சொன்னாங்க, மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்ததுன்னு. இது அவன் விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருக்குடா மச்சான். சரி மச்சான், எங்களுக்கு இது போதும், நாங்க கிளம்புறோம். டேய் என்னடா ஒவ்வொரு பேக் அடிச்சுட்டு கிளம்புறேன். உட்கார்ந்து கம்பெனி கொடுங்கடா. போதும்டா. டேய், இது பாருலடா, வீடுடா. ஆன்ட்டி வந்தாங்க, அப்புறம் அவ்வளவுதான். சரி சரி, நாங்க சரி கிளம்புறோம். சரி, நான் கிளம்புறேன்டா. போடா போடா போடா.